தைப்பூசத்தை முன்னிட்டு பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் மற்றும் தண்ணீர்மலை பால தண்டாயுதபாணி ஆலயமும் இணைந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒன்றினை நடத்தின. இதில் பிரபல ஆன்மீகவாதி டாக்டர் பாண்டிதுரை அவர்கள் தைப்பூசத்தின் ஆன்மீக தத்துவங்கள், சடங்குகள் மற்றும் பாரம்பரியங்களை விளக்கும் பேருரையை நிகழ்த்தினார். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் செலுத்தும் நேர்த்தி கடன்களான காவடி எடுப்பது, செடில் குத்துவது மற்றும் தேங்காய் உடைப்பது போன்ற சடங்குகள் குறித்து அவர் விளக்கமளித்தார். தெய்வீக அர்ப்பணிப்பும் தன்னிலை தூய்மைப்படுத்துதலின் அடையாளமே காவடி எடுப்பது என அவர் குறிப்பிட்டார். கதைகளா இதை பார்க்காதீங்க. இடும்பன் கொண்டு போன சிவகிரி, சக்திகிரி மலையெல்லாம் அதை நான் ஓரமா வைக்கிறேன். ஆனா அந்த காலத்துல கொண்டு போன விதம், இந்த நாசி கண்டாங்க அந்த காலத்துல கொண்டு போனாங்க தெரியுங்களா? காண்டாகட்டையை போட்டு குறுக்க போட்டு அது மாதிரி சைட்ல 2 போட்ட மாதிரி இந்த 2 விவசாய பொருட்களை எல்லாம் முருகப்பெருமானுடைய அந்த திருக்கோவிலுக்கு சென்று வழங்கினார்கள். எதற்கு? நன்றி பெருக்கோடு கொடுத்தார்கள். என்ன நன்றி பெருக்கோடு கொடுத்தார்கள்? இதுவெல்லாம் நீ கொடுத்தது, உன்னிடம் கொடுத்து உண்பது. தைப்பூசம் என்பது சடங்குகளை மட்டும் குறிக்கும் நிகழ்ச்சியாக இல்லாமல் அது மனிதனின் ஆன்மீக பயணமும் தன்னிலை அறியும் வழியுமாகும் என டாக்டர் பாண்டிதுரையின் உரை அனைவருக்கும் வலியுறுத்தியது. இந்த நிகழ்ச்சி பக்தர்களுக்கு தைப்பூசத்தை ஆழமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்கியது.